இந்த கிரைண்டர் இல்லாத வீடை பார்க்க முடியுமா? அப்படின்னா அது எந்த அளவுக்கு முக்கியமானது? அதை எவ்வளவு பாதுகாப்பாக வச்சிருக்கணும்? இந்த கிரைண்டர் 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் உழைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. நான் சொல்கிற டிப்ஸ் அதில் ஃபாலோ பண்ணீங்கன்னா வெட் கிரைண்டரில் வர பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு சம்மந்தமாக வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் டெக் மாதிரி மூர்த்தி. இந்த இட்லி மாவு தோசை மாவு அரைக்கும் போது தான் பார்ப்பாங்க அந்த கிரைண்டர் ஓடலைன்றது. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. எத்தனை பேர் வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி கிரைண்டர் கம்ப்ளைண்ட்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், எப்படி மெயின்டைன் பண்றதுன்றத இந்த வீடியோல உங்களுக்கு முழுக்க சொல்ல போறேன். சரி, ஆர்டர் படியே வா. இந்த மாடல் கிரைண்டர்ல கொஞ்சம் அந்த பேரிங் தான் கம்ப்ளைண்ட் நிறையா வரும். ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருக்கேன். இது அதை மாடல் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கம்ப்ளைண்ட். சர்வீஸ் பண்ற டெக்னீஷியனுக்கு தெரியும் இந்த பேரிங் அவ்வளவு சீக்கிரத்துல ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்றது. அதனாலதான் இந்த வீடியோவை நான் ஸ்பெசிஃபிக்கா மறுபடியும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நல்லதுதான். அதே மாதிரி இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா விஷயங்கள் டிப்ஸும் கொடுத்துருக்கேன், வாங்க பார்க்கலாம். இதில் வந்து வெளியே 6 ஸ்க்ரூ கழட்டிருப்போம். கழட்டினதுக்கப்புறம் பாடி செட்டை மேலே எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உள்ள வீல் இருக்கும். வீலுக்கு வந்து மேலே போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வீலுக்கு வந்து இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பினா மட்டும்தான் அந்த வீல் எடுக்க முடியும், இல்லைன்னா வீல் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதுக்கப்புறம் கீழே உள்ள பிளான்ச்சில் 3 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க போல்ட்டு. அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளான்ச்சை தனியாக எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பேரிங் பாருங்க எவ்வளோ ரொஸ்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். இந்த வீல் ரிமூவ் பண்ணும்போது இப்படி அடியில் கூடி ரிமூவ் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த லீவர் ஃபுல்லாக உடஞ்சிச்சுன்னா வீல் செட் வாங்குறது கஷ்டம். அதுக்காண்டி பாட்டத்துல இருந்து இப்படி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லேசாக திருப்பி கழட்டலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா அந்த லீவர் ஃபுல்லாக உடஞ்சிரும். அதுக்காண்டி தான் இதை நான் சொல்கிறேன் திரும்ப. ஆமா, நீ பேசும்போது உடம்புல உதறல் ஓவரா இருக்கே, எது சுகர் இருக்கா? இந்த பிளான்ச்சில் உள்ள ஸ்க்ரூ ஃபுல்லாக கழட்டிட்டு பிளான்ச்சை எடுத்துட்டோம். இப்போ பிளான்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் ரெஸ்ட் ஆகி போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங் சுற்றவே சுற்றாது. இதுக்கு காரணமே உளுந்து அதிகமாக போட்டு அரைக்கிறதுனால தான். உளுந்து கம்மியாக போட்டால் அந்த ப்ராப்ளமே வராது. அதுதான் நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வர்றது. உளுந்து மட்டும் 150க்கு மேலே போடாமல் பார்த்துக்கோங்க. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா சந்தையிலேருந்து ஃப்ளாட்டாக எடுத்து நானாக அது செஞ்சு வச்சுக்கிட்டது. இந்த மாதிரி பேரிங் கழட்டுறதுக்கு நான் ஒரு சேஃபில் சென்டராக நான் கட் பண்ணி வச்சுருப்பேன். அதுலேயும் ஒரு சைடில் மட்டும் ஷார்ப்பாக சீவி வச்சுருப்பேன். இப்போ நம்ம வந்து பேரிங்கை அதை வந்து வயசில் மாட்டிட்டு கீழே ஒரு பிளேட்டு மேலே ஒரு பிளேட்டையும் வச்சு நம்ம வந்து டைட் தட்டும்போது என்னென்னா பேரிங்க்கு நடுவில் போய் அந்த பிளேட்டு உட்காந்துக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வயசில் வச்சு நம்ம தட்டும்போது என்னென்னா இந்த மாதிரி உள்ள லாக் ஆகிக்கிறோம். இல்லை அது சம்மந்தமாக நம்ம உள்ள இன்சர்ட்டே பண்ண முடியாது எந்த பிளேட்டையுமே. அதுக்காண்டி நம்ம காடியை வந்து லேசாக கட் பண்ணியிருப்பேன் வி சேஃபில். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கட்டையை வச்சு தட்டினாலே போதும், நம்மளுக்கு வந்து அந்த பேரிங் ரிமூவ் ஆயிரும். அதுக்கு அந்த மாதிரி நான் பேரிங் பிளான்ச் கீழே போகிற அளவுக்கு ரவுண்டாக ஒரு இரும்பு வச்சுருப்பேன். அதுக்கு கீழே வச்சு அந்த பிளேட்டை மேலே சப்போர்ட்டில் கொடுத்து கட்டையை வச்சு தான் தட்டணும். டேரெக்டாக சுற்றியில் வச்சு தட்டோம்னா அலுமினியம் பிளான்ச்சுன்றனால மாற போயிடும். அப்புறம் நம்ம அந்த சென்டர் போஸ்ட்டை நம்ம மாட்ட முடியாது. இப்போ பழைய பேரிங் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து அந்த அலுமினியம் பிளான்ச்சில் அந்த பேரிங் உட்கார்ற காடி தேஞ்சிருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால புது பிளான்ச் தான் போகிற மாதிரி. இது நல்லா இருக்குது, அதனால நம்ம புது பேரிங் இறக்குறோம். இப்போ பேரிங் இறக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறுமனையாவது தட்டிடக்கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வெரி சிம்பிள். அதுக்கு வந்து பைப் 3/4 இன்ச் பைப் ஜிஏ பைப் வச்சிருப்பேன். அதுக்குன்னு அந்த ஜிஏ பைப்பில் அதையும் ஒரு சைடு ஓவலாக அடிச்சு வச்சிருப்பேன். அந்த உள் ரவுண்டுக்கு அந்த மாதிரி. வெளி ரவுண்டில் எப்பயுமே தட்டிடக்கூடாது. அதனால உள் ரவுண்டில் மட்டும் தான் தட்டி இறக்கணும். வெளி ரவுண்டில் தட்டினா என்ன ஆகும்னா பால்ரஸ் வந்து அடி ஆயிடுச்சு அப்படின்னா மேற்கொண்டு சவுண்டு வரும். அதனால இன்னர் ரவுண்டில் தான் அடிக்கணும். அந்த பேரிங் எங்கே உட்காரதை பொறுத்து தான் நம்ம இன்னர் ரவுண்டில் தட்டணுமா வெளி ரவுண்டில் தட்டணுமான்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பேரிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கம்பெனி கிரீஸ் வாங்கி வச்சுருப்போம். ஜெல்லு மாதிரி உள்ள கிரீஸு, எவ்வளோ ஹீட்னாலும் தாங்குற மாதிரி. அந்த கிரீஸை மறுபடியும் புதுசாக அப்ளை பண்ணுவேன். இந்த கிரீஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் இருக்கும். அதே மாதிரி மேலே எடுத்த சீல்டை வந்து இருந்த மாதிரியே போட்டுடணும். நம்ம இது தட்டி இறக்குறதுக்கு முன்னாடியே போடலாமேன்னு கேட்பீங்க. அது போட்டோம் அப்படின்னா தட்டும்போது அந்த கிரீஸ் வந்து அதிர்வுல கீழே விழுந்துடும். அதுக்காண்டி தான் நம்ம தட்டி எல்லாம் வச்சு மாட்டினதுக்கப்புறம் அந்த கிரீஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சீல்டையும் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வீல் செட்லேயும்
நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு புஷ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா காயில டிஸ்மெண்டில் பண்ணியாச்சு ஆனா கார்பன் தேஞ்சதால ஆரம்பிச்சர்ல ஆர்பிஎம் ஸ்பீட் கம்மியாயிடுச்சு ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா இப்போ பார்த்தீங்கன்னா வீல் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்க. இப்போ பிளான்ச் வீல் செட்டை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஆல்ரெடி அந்த பெல்ட் ஓடி அந்த டைட்டாக ஒன்றனால அந்த ரஸ்ட்டு ஃபுல்லாக தூசி ஃபுல்லாக விழுந்திருக்கும். அந்த தூசி ஃபுல்லாக ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கவுத்தி வச்சு அதாவது பிரட்டி வச்சு மேலே தட்டினோம்னா எல்லா டஸ்ட்டும் கீழே வந்துடும். எல்லா டஸ்ட்டையும் நம்ம எடுத்துடணும். அந்த மாதிரி மேலே வச்சு லேசாக தட்டினோம் அப்படின்னா இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பிளான்ச் வீல் செட்டை மாட்டிட்டோம்னா ஓகே தான். இப்போ பெல்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகலை அப்படின்னா இருந்த அதே பெல்ட்டை போடுறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் மாட்டுறதுக்கு 3 போல்ட்டு தான் போட்டிருப்பாங்க. 3 போல்ட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சு மாட்டணும். ஏதாவது ஒரு சைடில் பாடி மெல்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த சைடில் 2 வாசரை வச்சு ஹைட் பண்ணிவிட்டு மாட்டணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைட் பண்ணுறோம் எல்லாத்துலேயும். இந்த இதுலேருந்து மெயினாக வந்து கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணமே இந்த உளுந்து அதிகமாக போடுறது தான். நான் எல்லாத்துலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கஸ்டமருக்கு. பார்த்தீங்கன்னா உளுந்து 150 உளுந்துக்கு மேலே போடாமல் இருந்தீங்கனால இந்த ப்ராப்ளம் வராது. அரிசி 1 கிலோ கூட அரைக்கலாம். உளுந்து மட்டும் கம்மியாக போட்டு அரைங்க. அதே மாதிரி பொங்கி வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது 2 தான் இதுக்கு அதிகமான கம்ப்ளைண்ட். இதுக்கு இந்த மேட்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சில முக்கியமான குறிப்பெல்லாம் மெக்கானிக்கு தான் தெரியும். இப்போ வீலில் எப்படி பெல்ட் மாட்டுறதுன்னு அதுவும் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எண்டில் வந்து கை வச்சு பிடிச்சிட்டு அப்படியே அந்த வீலோட சுற்றணும் அப்படின்னா பெல்ட் வந்து பிறண்டாமல் அப்படியே லாக் ஆகிக்கிறோம். இப்போ பெல்ட் டைட் இல்லைன்னா மோட்டரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். பெல்ட்டை கழட்டி எடுத்து தான் டைட் வைக்கணும். பெல்ட்டை எங்கனக்குள்ள இருக்கோ அந்த இடத்துல பென்சில் மார்க் பண்ணிவிட்டு லேசாக பேக் சைடில் இழுத்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டர் போஸ்ட்டையும் நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம நார்மல் டைட் வச்சாலே போதும். அதுவாகவே ஓட அதுவாகவே ஃபுல் டைட் ஆகிக்கிறோம். அதுக்காக நம்ம முப்பாரம் ஃபுல் டைட் வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம கிளாக் பேஸில் சுற்றுறதுனால அதுவாகவே டைட் ஆகிக்கிறோம். ஆன்டி கிளாக் பேஸில் சுற்றினா தான் நம்ம ஃபுல் டைட் வைக்கணும். அப்போனாலுமே அந்த சென்டர் போஸ்ட்டும் ஆன்டி கிளாக் பேஸ் டைட்டில் தான் இருக்கும். எங்கிட்ட சுற்றுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரம்மு சுத்த அந்த மோட்டரோட இதுக்கு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அதுவாகவே லாக் ஆகிக்கிறோம். அதனால் ஃபுல் டைட் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் பிளான்ச் நட்டு எல்லாம் மறுபடியும் ரீடைட் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு பெல்ட் டைட்டு மோட்டரும் பெல்ட்டும் ஓரளவு டைட் இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ போட வேண்டியது தான். அவ்வளோ எல்லாமே செக்கப் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ மோட்டரும் பெல்ட்டும் ஈவன் டைட் நல்லா தான் இருக்குது. ரொம்ப டைட் வைக்க வேண்டியதில்லை. ரொம்ப டைட் வச்சாலும் அது பெண்ட் ஆகும். நார்மல் டைட் நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் ஸ்க்ரூ போட்டுட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வீல் செட்டை பிடிச்சிட்டு இப்போ மோட்டரை சுற்றணும் அப்படின்னா தனியாக சுற்றுச்சு அப்படின்னா பெல்ட் லூஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து நம்ம எல்லா டஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த சென்டரில் ஒரு சின்ன வாசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறது அழகுக்காக தான். மற்றபடி அது பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதே மாதிரி அந்த இது தேஞ்சிருந்தாலும் அது வீல் இறங்கியிருக்குன்றதை பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் நல்லா இருக்குது. உங்களுக்கு ரன்னிங் பார்த்தாலே தெரியும். பேக் சைடில் ஒரு 6 ஸ்க்ரூ வரும். எல்லா ஸ்க்ரூவுமே பக்காவாக போட்டுட்டு நம்ம முடிச்சோம்னா ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி கிரைண்டர் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன். என் வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மதுரை. உங்கள் மூர்த்தி.